வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 12/3/2026. நாள் முழுவதும் நவமி திதி இருக்குது. இன்றைய நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 9:59 வரைக்கும் சித்தி நாமயோகமும் அதற்கு பிறகு வியதிபாத நாமயோகமும் காணப்படுது. மாலை 5:28 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்ப்போம். நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னு சொன்னால் தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தைலம்ங்கிறது வலி நிவாரணி. நீங்கள் கை கால் வலிகளுக்கு பூசுகிற வலி நிவாரணி தான் தைலம். தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையும் அவசியமாக நீங்கள் போகணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காலையில் 10:30 11:30 வரைக்கும், மதியம் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:50 3:21 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 6:18 7:48 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:19 10:49 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் நவமி திதி காணப்படும். இந்த நவமி திதி அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போவுமே நவமி தசமி திதிகளை ஒதுக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அஷ்டமியை உபயோகிங்க, நவமி தசமியை ஒதுக்கி விடுங்க. நவமி தசமி திதி ஒரே விதமான பலன்களை மாத்திரமே கொடுக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாவ நவமி அப்படிங்கிறது நவமியில் தான் வருது. தசமி திதியில் தசரதன் பிறக்கிறார். அதாவது ராமருடைய அப்பா. அவருக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருந்திருக்கு, பித்ரு சோகம் இருந்திருக்கு. அதே மாதிரி பித்ரு சாபம் நவமி திதியில் வருது. ஏன் அப்படின்னா, தந்தைக்கு சரியான முறையில் கர்ம காரியங்கள் செய்து முடியாதனால தான் அவர் கடலில் 9 நவக்கிரகங்களை ராமர் நட்டு அதுக்கு பூஜையும் பண்ணுறதோட சீதாதேவியின் கையால் மணலில் ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கும் பூஜை பண்ணுறார். இப்படி பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில். இந்த நவமி தோஷத்தை வச்சுட்டு தெளிவாக பல கதைகளை சொல்லப்பட்டிருக்கு. ராமர் யுத்தத்துக்கு போக முன்னாடி சில சிவலிங்கங்களை செய்தார். இலங்கையில் ஒரு சிவலிங்கம் செய்தார். அதுதான் முன்னேஸ்வரத்தில் இருக்குது. அப்படின்ற கலைகள் இருக்குது. இப்போ நம்ம தேவையான விஷயம் என்னென்னா, நவமி தசமி திதியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவருக்கு பித்ரு தோஷம் உறுதி. இங்கே போயிட்டு நீங்கள் கிரகத்தில் அவர் இவரை பார்க்குறாரு, இவர் அவரை பார்க்குறாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். திதி உங்களுக்கு சொல்லிடும் உங்கள் விதியை பற்றி. அதுக்கு அங்கிட்டு தான் நீங்கள் மற்றதை பற்றி யோசிக்கணும். ஆனால் இன்னுமே அந்த கட்டத்தில் பார்க்குறது தான் சரி அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது விதியை எங்கேயோ கொண்டு போய் நிர்ணயிச்சிருது. திதி நிர்ணயிச்சிரும், உங்களுடைய நீங்கள் பிறந்த நாள் நிரூபிச்சிரும், நட்சத்திரம் நிரூபிச்சிரும், அடுத்தது கரணம் யோகம் எல்லாமே உங்கள் விதியை நிர்ணயிச்சிருச்சு. அந்த நிர்ணயித்த விதியை சும்மா அப்படி படம் போட்டு காட்டுற ஒரு டெய்லர் மாதிரி, ஒரு வியூ ஃபைண்டர் மாதிரி தான் அது உங்களுக்கு அந்த இது இருக்குது, ராசி கட்டம் இருக்குது. அந்த ராசி கட்டத்தில் என்னென்னா, அந்த திதியோ விதி, அந்த திதி யோகம் கரணம்ங்கிற விதிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை விதி எதன் மூலியமாக செயற்படுதுங்கிறது பார்க்குறது. இவங்க செயற்படுறதை வச்சுக்கிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இருக்காங்க தானே, சரியான பதில் வரதில்லை. அப்போ இன்றைய நாளில் நீங்கள் எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போகும். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களை நான் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி செல்லணும். தேவையான விஷயங்கள், அதாவது மழை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யணும்? கொடையை எடுத்துக்கிட்டு வெளியே போகணும். அப்படி இல்லைன்னா அதுக்குரிய காவல் அந்த மலையிலிருந்து உங்களை
காவல் படுத்தக்கூடிய அல்லது அந்த மலையிலிருந்து உங்களை காக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து செயற்படுத்தணும். இதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்குன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் அந்த விஷயத்துக்கு தயாராக இருக்கிற அது நடந்தால் என்ன நான் செய்ய முடியும், இதை நடக்கும்போது நான் எப்படி அதை பாதுகாத்துக்கணும் முன்கூட்டியும் உங்களுக்கு தெரிவிக்கும். நல்ல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நீங்கள் சரியான முறையில் இந்த பலன்களை கேட்டு புரிஞ்சு கொள்ளணும். அப்படி உங்களுக்கு இந்த பலனை கேட்டு புரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்னா, சரியான தகவல் சரியான முறையில் கேட்டுக்கொள்ள முடியலைன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகளை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்கும். அதுக்கு தான் இந்த பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டு முதல்ல லக்ன பலனை பாருங்கள். லக்னம் தான் உயிர் சார்ந்த விஷயம். உயிர் தான் உங்களை வழி நடத்துறது. இப்போ லக்ன பலனை பாருங்கள். லக்னத்தை முதல்ல என்னென்ன உங்களை போய் பார்த்துக்கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களை சரியான முறையில் வழி நடத்துறது அல்லது வழிகாட்டலாக அமையும். இல்லைன்னா இது ஒரு காலையில் வந்து ஒருத்தர் கத்திட்டு போகிற கிணத்து தவளை மாதிரி கத்திட்டு போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. இன்று மற்றும் நாளை பலன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பல அமைப்புகள் வரும். காரணம் என்னென்னா கிரக அமைப்புகள் ஒரே வீட்டுக்குள்ளே 6 கிரகங்கள், அதில் வக்ர நிவர்த்தி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கடந்த ஒரு சில வாரங்களாகவே அடுத்தடுத்து சில ராசிகளுக்கு நன்மைகளும் அடுத்தடுத்து சில ராசிகளுக்கு லக்ன புள்ளிகளை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் தான் வருது. அப்போ அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கான மாற்றங்கள் உருவாகிறதுக்கான ஒரு மாதம். அதனால் சில பலன்கள் ஒரே மாதிரி பலன்கள் வரப்போகுது. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் அதன் மூலியமாக வெளிப்படக்கூடிய செயற்பாடுகள் மீது கவனம் இருக்கணும். அளவுக்கு அதிகமான அந்த ஆசைகளோடையோ அல்லது அந்த ஆசையினால் சில நேரம் அந்த அறிவு மல்கி போய் சில காரியங்களை செய்து தேவையற்ற சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். எதிர்பார்த்த பண வரவுகள் தடைப்படுறதுனால சில சிக்கல்கள் இன்னல்கள், சரியான முறையில் உங்களுடைய பில்கள் மாதாந்த கட்டணங்களை செலவழிக்க முடியாமல் சில நேரங்களில் சில சிக்கல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி மூத்த சகோதரிகள் இடையே இல்லை கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் வரலாம், அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் மிக மிக கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அது திருமண நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், வரன் தேர்றதாக இருக்கலாம், கணவன் மனைவி விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் இவங்க விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாளுற மூலிமா தான் உங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்களை வர்றதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தந்தை சம்மந்தப்பட்ட தந்தைக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறீங்களோ தந்தையும் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. முதலாவது விஷயம் எப்படின்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக செயற்படுங்க. ஒவ்வொரு செயற்பாடையும் கவனமாக செயற்படுத்தணும். அடுத்தது உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி எடுக்கலாம். அது சிறப்பாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இருக்கும்.
பாகப்பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்ணாலும் இன்றைக்கு உங்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் விவகாரங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான ஒரு அடித்தளம் விடக்கூடிய நாளாகவும் இருக்குது. களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பாராமமாக நடைபெற்று உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கே இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, பழுது பார்க்கறது, புனரமைக்கிறது எதுவுமே வேண்டாம். அமைதியாக இருங்க. கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அவதானமாக நிதானமாக இருங்க. பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள், மனதில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கடந்து போகிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கான நாள் வரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கடன் கொடுக்கல் வாங்க சிக்கலை மாட்டிக்கிறீங்க, தீர்க்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் புதிய தொழில் அமையணும் அல்ல அமைந்த தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் மூலியமாக வெற்றி, நோய்கள்லேருந்து வெளிவாகிறது, எதிரிகள் தொல்லையிலேருந்து நீங்கிறது எல்லாமே உங்கள் முயற்சியால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாளாக பத்திரங்கள்லாம் தடைப்பட்டு இருந்தால், ஏதோ ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு பத்திரங்களை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பத்திரங்கள்லாம் தடைப்பட்டு இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி வெளிவரக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில நன்மைகள் அவர்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக மிக கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு குடும்பத்தார்கள்கிட்ட வாய் வார்த்தைகள் விற்றக்கூடாது. இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப ரீதியாக ஒரு முடிவு எடுக்கும் போது நிதானத்தையும் அவதானத்தையும் எடுக்கணும். உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் இந்த காதல் களியாட்டம் கொண்டாடுறதுக்கு சும்மா செலவழிக்காங்க. இன்றைக்கி குடும்பத்தை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கி உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டா போதும். வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களை மட்டுமே பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான விஷயங்களை தெளிவுபடுத்திக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் நீங்கள் குழம்பி உங்கள் தாயை குழப்பி, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்கிற கணவனோ மனைவியை குழப்பி சில சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாங்க. அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மை தரும். உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெளிநாடு போகணும், வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், கல்வி கற்கணும், உங்களோட குடும்ப உறுப்பினர் யாராக அங்கே இருந்தால் அவங்களோட ஒரு சிக்கல் தீரணும், இல்லை நீங்கள் அங்கே போகணும், ஏதோ ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கும். அந்த முயற்சிக்கான வாய்ப்பு. அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் அல்லது சுப செலவுகளாக மாற்றப்படும். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உடலில் சில முன்னேற்றங்கள், உபாதைகள்லேருந்து வெளிவரதுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் சில எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கும்.
சிலருக்கு குடும்ப ரீதியான எதிர்பார்ப்புகள் அல்லது பண ரீதியான சேமிப்பு எதிர்பார்ப்புகள் அல்லது தன்னுடைய வார்த்தைக்கு தனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புகளை சில தடைகள் தாமதங்கள் வரலாம். சில நேரங்களில் அதை நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான முரண்பாடான விஷயங்கள் கூட நடக்கலாம். கடந்து போக பாருங்கள், அதுகளை சிக்கலாக கொள்ளாது. எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே இந்த சிக்கல் குறைவாகும். 2வது திருமணம், அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அண்ணா அக்காவையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளணும், அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையை பார்த்துக்கொள்ளணும், அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இந்த 3 விஷயத்தில் எடுக்காதீங்க. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கல்வி சார்ந்த விஷயத்துலையும் கவனம், எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்தது மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா, வாழ்க்கை சார்ந்து அதனுடைய அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஏதோ ஒரு முடிவாக இருக்கலாம். அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், வாகனம் சம்மந்த எடுக்கணும்னா இன்றைக்கி அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நன்மையானதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு இனிமையான அழகாக மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சிகளாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.